ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் யூடியூப் சேனல். நேற்றுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த மங்களகரமான விஷயத்தை பார்த்து தமிழ்நாடு கொந்தளிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஎம்கே சேர்ந்து நிறையா ட்ரை பண்ணானுங்க. அதாவது உதயநிதியை தொட்டினா தமிழ்நாடு கொந்தளிக்கும்பா, கடை அடைப்பு நடக்கும்பா, கலவரம் நடக்கும்பா அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக டிஎம்கே சைட்லேருந்து நேற்று ட்ரை பண்ணாங்க. அவங்க நினச்ச மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு உதய தொட்டா இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட காட்டிட்டாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இந்த கூட்டமெல்லாம் ஆர்கானிக்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆர்கானிக்கெல்லாம் வர கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் 500 1500 வரைக்கும் கொடுத்து தான் இவ்வளோ கூட்டத்தையும் கூட்டினாங்க. அதாவது சென்னை நீலாங்கரையிலையும் தஞ்சாவூர்லையும் உதயநிதி அவர்களுக்காக கூட்டின இந்த கூட்டம் 180% பேர் தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாதுங்க. காசு கொடுத்து தானாக சேர்த்த கூட்டம். ஏன்னா இவர் ஒன்றும் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஒன்றும் அரெஸ்ட் ஆகி உள்ளார போலிங்க. ஒரு பெண்ணோட அந்தரங்க வாழ்க்கை பற்றி ரொம்பவே கொச்சையான மனநிலையோட ரொம்பவே பச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இவர் பேசினால தான் இவரை தூக்கிட்டு போயிட்டு ஏசி அல்லது வண்டியில் கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் அலைய வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. இவருக்குன்னு ஒரு சின்னதாக டூர் போன மாதிரி மக்கள் இவருக்காக கூடியிருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையெல்லாம் மனசுக்குள்ளே வளர்த்திருப்பார். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் நிறையா பேர் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக ஆச்சரியப்படணும் அப்படின்றதுக்காக தலைக்கு இவ்வளோன்னு காசு கொடுத்து கூட்டியிருக்க கூட்டம் தான் இந்த கொத்தடிமைகள் கூட்டம். உடனே கமெண்ட்ல ஒரு சில கொத்து புரட்டா வாயினுங்க, ஏன் விஜயெல்லாம் கெட்ட வார்த்தை பேசலையா, டேஸ்ன்னு சொன்னார், வாயில் வந்துடும் அப்படின்லாம் சொன்னார் அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க. அவர் டேஸ்ன்னு சொன்னார், வாயில் வந்துடும் சொன்னார், டபுள் மீனிங் அர்த்தத்தோட ஏதாவது சொன்னாரா, இல்லை ஒரு பெண்ணோட இல்லை ஒரு ஆணோட அந்தரங்க வாழ்க்கை பற்றியோ இல்லை பாகத்தை பற்றியோ டபுள் மீனிங்காவோ டைரக்ட் மீனிங்காவோ ஏதாவது சொன்னாரா? நீங்கள் அவரை போட்டு எவ்வளோ பாடுபடுத்துனீங்க, வார்த்தைகளாலும் அவதூறுகளாலும் எவ்வளோ காயப்படுத்திருப்பீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அந்த மனுஷன் மேடை நகரத்துக்காக வார்த்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேஷோட வார்த்தையை நிப்பாட்டிக்கிட்டாரு. ஆனால் உங்கள் சின்ன தத்தி தோல்வி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மனநிலை இல்லாத உங்கள் ஆபாச நீதி பார்த்தீங்கன்னா மேடை ஏறி டபுள் மீனிங்கில் டைரெக்டாக பேசுறது. இதனால தான் உங்கள் ஆபாச நீதியாக கக்கூஸ்குள்ளே 2 மணி நேரம் தியானம் பண்ண வச்சார் எங்கள் சிஎம். நினைச்சா நேற்று ஜெயிலுக்குள்ளேயே 15 நாள் ரிமைண்ட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சிருக்க முடியும். ஆனால் இவனையெல்லாம் உள்ளே தூக்கி வச்சு பெரிய ஆளாக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில தான் போன போதுன்னு விசாரணை மட்டும் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போவும் நம்ம உதவாநிதிக்கு மண்டையில் புத்தியாவது வந்ததா? திருச்சி ஏர்போர்ட்டில் வந்துட்டு வீரமாக வசனம் வேற பேசுறது, பின்னாடி ஒரு 4 பேர் கத்துனா உற்சாகத்தில் இன்னும் 2 காட்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத வேலை. உன்னை வச்சு சும்மா ட்ரையல்ஸ் தான் தம்பி பார்த்துருக்காரு. இன்னும் 6, 4, சிங்கிள்ஸ், டபுள்ஸ்ன்னு எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாமே முன்னாள் அமைச்சர்கள் கூடி சீக்கிரம் அனுபவிக்க போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல்.